நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. இல்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, இல்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. என்னை மறந்ததே சென்றமே, சென்றமே என்னை சொல்லுவா. உங்கள் வானம் சென்றல் காட்டி உனக்காகவே நான் வாழ்கிறேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். டிவியின் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக அமையப் போகின்றது. டொரண்டோ மாநகரிலே மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு டொரண்டோ ஏர் கனடா சென்டரில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கும் முகமாக பல ஆண்டு இடைவெளிகளுக்கு பின்பு நாங்கள் மூவரை சந்திக்க இருக்கின்றோம். திரையுலகின் ஜாம்பவான்கள் என்று கூறக்கூடிய வகையில் இசை உலகில் தங்களுக்கென தனியான ஒரு முத்திரையை பதித்த மூவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இசை அரசர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற CM சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் இசைக்குயில் பி. சுசிலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதை தவிர ஜமுனா ராணி அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் சீவை கலையகத்தில் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். உங்கள் மூவருக்கும் நமது வணக்கம். வணக்கம். ஆமாம், CM சௌந்தரராஜன் அவர்களே, நீங்கள் பலருடைய இல்லங்களுக்குள் சென்றிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குரல் அனைவரது வீடுகளிலும் ஒலித்த வண்ணமே தொடர்ந்தும் இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள் கடந்தால் என்ன, தொடர்ந்தும் அவர்கள் வானொலியிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி உங்களுடைய குரலை நடுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் டொரண்டோவுக்கு வருகின்றீர்கள். நமது நேர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? ஏற்கனவே நான் 2 முறை வந்திருக்கிறேன். இங்குள்ள ரசிகர்களை எல்லாம் நன்றாக அறிவேன். நான் எந்த உணர்வோடு பாடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த உணர்வை ரசிப்பதிலே அத்தனை பேரும் ஆர்வத்தோடு இருப்பார்கள். அவர்களுடைய நான் என்ன ஒரு மகிழ்ச்சி அடைகிறேனோ அந்த மகிழ்ச்சியை அவர்களும் அடைந்தார்கள். அதே வழியில் சுசிலா அவர்களே, நீங்கள் கூறுங்கள். அதாவது உங்களுக்கு டொரண்டோ வருகை இது முதல் தடவையா அல்லது இதற்கு முதல் பல தடவைகள் வந்திருக்கின்றீர்களா? முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனா டிஎம்எஸ்ஆரோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கனடாவில் பாடிட்டேன். ஆமாம், நமது ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இந்த பாட்டு கேட்டு சந்தோஷப்பட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வேளையில் CM சௌந்தரராஜன் அவர்களோடு ஆரம்பத்திலிருந்து பாடி வருகின்ற ஜமுனா ராணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அதுவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் என்று நம்புகின்றோம். ஆரம்பத்தில் வளையாபதி திரைப்படத்திலிருந்து CM சௌந்தரராஜன் அவர்களோடு நீங்கள் பாடி வருகின்றீர்கள். இது பற்றி கூறுங்களேன் ஜமுனா ராணி. ஆரம்பம் எனக்கு அதுதான் பெரிய பெரும் அதிர்ஷ்டம். அவரும் ஹீரோவுக்கு ஆரம்பத்துல, நானும் ஹீரோயின் ஆரம்பத்துல 1952 நாங்க பாட ஆரம்பிச்சது. மாடர்ன் டேக்ஸ் சார் படத்துல விளையாட்டு முதல்ல நான் பாடினது தமிழ் பாட்டு. CM சௌந்தரராஜன் அவர்களே, அதாவது எம்ஜிஆர் என்று நினைத்தவுடன் உங்களுடைய குரல் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே போன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று நினைத்தவுடனும் உங்களுடைய குரல் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆமாம், அதே வேளையில் இருவரையும் ஒப்பிடுகின்ற பொழுது 2 பேருக்கும் நீங்கள் பாடியிருக்கின்ற பொழுது அதில் கூட வேறுபாடுகள் இருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் அந்த குரலை மாற்றி ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான முறையில் பாடியிருக்கின்றீர்கள்? அதற்கு ஏதாவது உத்திகள் இருக்கின்றதா? சுசிலா அவர்கள் ஒரு நேர்காணலின் போது குறிப்பிட்டிருந்தார், அதற்கென்று அவர் ஒரு டெக்னிக் ஒன்றை பயன்படுத்துகின்றார். அது அவரிடம் கேட்டுத்தான் அறிய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதை பற்றி கூறுவீர்களா? நீங்கள் ஒரு நேர்காணலின் போது அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். CM சௌந்தரராஜன் எவ்வாறு குரல் மாறி பாடுகின்றார் என்று கேட்டதற்கு நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை கேட்கின்றேன் இவருடைய. அப்படியா? ஆமா. அதாவது சாரீரம் நாம் நினைத்த ரேஞ்சுக்கெல்லாம் போகணும். அது இயற்கையிலே அந்த சாரீரம் இருக்க வேண்டும். அது பகவத் சங்கல்பம், பகவான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், பிறவி பயன் என்று சொல்வார்கள். நினைத்த உடனே பாடுவதற்கு அந்த குரல் வளம் இருந்தால்தானே தன்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் செல்லுபடியாகும். அடிவயத்திலிருந்து பாடுவது, ஹிருதயத்திலிருந்து பாடுவது, கண்டத்துக்கும் நாசிக்கும் இடையிலே பாடுவது, வாயாலேயே பாடுவது,
இப்படி எல்லாம் பல உணர்ச்சிகளை நினைத்தவுடனே, மனதாலே நினைத்தவுடனே அந்தந்த இடம், அந்த மூர்ச்சனைகள்ல அங்கிருந்து அந்த நாதம் ஆரம்பிக்கும். அது மாதிரியான ஒரு நிலை இயற்கையிலேயே அமைந்திருக்கிறதுனால்தான் நாங்க செய்யற வேலையெல்லாம் மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் உங்களிடம் ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் டி.எம். சௌந்தரராஜனும் சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள். அவ்வாறான ஒரு ஜோடி குரலை கேட்பது தற்காலத்தில் பொருத்தமில்லாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் பாடல்கள் வருவார்கள், உடனே செல்கின்றார்கள். இவ்வாறு நிலைத்து நின்று பாடுவதற்கு உரிய சந்தர்ப்பம் இனி வரும் காலங்களில் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது. அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? தொடர்ந்து இவ்வாறு இரு குரல் பாடல்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடுவதற்குரிய சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைத்தது? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். நான் எந்த உணர்வோடு பாடுகிறேனோ அந்த உணர்வோடு அவர்களும் பாடுவார்கள். இறக்குங்கள், 2 பேருக்கு காம்படிஷன். ஆமா ஆமா. பாடும் பொழுது இப்ப நான் அவர்களை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப நான் ஒரு ஆண் குரலில் பாடிக்கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஒரு பெண் குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அதற்குரிய மரியாதைகள் இந்த ஆண் குரலுக்கு அடங்கியே இருக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மையிலே மாறாமல் பாடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர்கள். அதிகமாக இருக்காது, உயர்வாக போகாது, என் குரலை காட்டில அதிகமாக வராது, அதற்குள்ளேயே அடங்கி இருக்கும். முக்கியமா ஒரு பாடிட்டு இருந்தார் இல்லையா, இவங்க ஹீரோயின் பாடிட்டு இருக்காங்க. சரோஜா தேவி, சாவித்ரி, பத்மினி இவங்க எல்லாம் பாடும்போது சுசிலா பாடுறாங்க, ஹீரோயின் பாடிட்டு இருக்காங்கன்னா காம்பினேஷன் சிவாஜி எம்ஜிஆர் இவங்க ஹீரோயின், நிறைய காம்பினேஷன்ஸ் இவங்களுக்குள்ள ஆயிடுச்சு. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதேவேளையில் நீங்கள் ஆரம்பத்தில் பாடுகின்ற பொழுது பல தொழில்நுட்பங்கள் குறைவாக இருந்தது. ஆரம்பத்தில் வளையாபதி போன்ற திரைப்படங்களில் பாடுகின்ற பொழுது எவ்வாறு உங்களுடைய முதல் அனுபவம் இருந்தது? அதாவது ஒரு பிரபல பாடகரோடு நீங்கள் இணைந்து பாடுகின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு அந்த நேரத்தில் இருந்தது? மனநிலைன்னு சொன்னாக்க அவர் பிரபல பாடகர் மாதிரி நடந்துக்கல. ஒரு சகோதரர் எப்படி இருக்காரோ ஒரு சகோதரிக்கு எப்படி சொல்லி கொடுத்து என்னென்ன செய்யணும் அந்த அளவுக்கு தான் அந்த பாடகர் எனக்கு ஒத்துழைச்சாரு. ஆரம்பத்தில் கூட கூறியிருந்தார், பயமே கிடையாது. பாட்டுல ஒரு டூயட்ல கூட இந்த மாதிரி பாட நல்லா இருக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த எழுத்துக்கள் கூட சரியா நான் பாடல, என்ன இந்த எழுத்துக்கள் இப்படி பாடினா நல்லா இருக்கும், இது நல்லா நீ கவனிச்சு பாடு சொல்லிட்டே இருப்பாரு. அதே வேளையில் தற்காலத்தில் பார்க்கின்ற பொழுது பிறமொழியில் இருந்து தமிழில் பாடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் தமிழ் தெரியாமல் எழுத பேச இருக்காத நிலையில் கூட நீங்கள் அதனை புரிந்து கொண்டு உச்சரிப்பில் எந்த தவறும் விடாமல் பாடுவதற்கான காரணம் என்னவாக இருந்தது? ஒன்னும் இல்ல, கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்ல போறேன். என்னங்க இந்த எழுத்துக்கள் எப்படி பாடுறப்போ எங்களுக்கே தெரியாது. வேற இன்னொரு லாங்குவேஜ்ல இருந்து இந்த லாங்குவேஜ் பாடுறது ரொம்ப கஷ்டம். சொல்றது ரொம்ப கஷ்டம். சில டைம்ல சௌந்தரராஜன் அவர்கள் கூட சொல்லுவார் எனக்கு, இந்த ழா கரெக்டா பாடணும், நீ அதெல்லாம் தவற விடாதே, அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு எப்போ 2 பேர் பாடுறச்சு. அதனால அவரு குரலுக்கு இந்த குரல் சேர்ந்து பாடுறச்சு அந்த இனிமை. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ கேட்கிறா 2 பேர் பாடுறச்சு அவர் எப்படி பாடுறாரோ அதுக்கு அனுசரிச்சு நான் பண்ண, நான் ரொம்ப கர்வமா என் பாட்டு தான் கேட்கணும், அவர் பாட்டு கேட்க கூடாது, அந்த இதுவே இருக்கக்கூடாது ஆர்டிஸ்டுக்கு. ரொம்ப தொடர்ச்சி அந்த மாதிரி பாடினா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்